கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையுமாக உங்கள் நடுவில் இருக்க பரிசுத்த ஆவியானவர் தந்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டே வருகிறோம். இந்த நாளில் பிள்ளைகளை நேர்மையான வழியில் வழி நடத்திய பெண்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பிள்ளைகளை நேர்மையான வழியில் வழி நடத்திய பெண்கள். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து அடுத்த வாரம் நமக்கு தவறான வழியில் வழிநடத்திய பெண்களை குறித்து பார்க்கலாம். இன்றைக்கி பார்ட் 1, பிள்ளைகள் வளர்ப்பில் தாய்மாருடைய பங்கு எப்படி இருக்கிறது. நீதிமொழியுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 28வது வார்த்தையை நீங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழியுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 28வது வார்த்தை. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாரிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை பாருங்க. பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த 31வது அதிகாரம் முழுவதும் குணசாலியான ஸ்திரீயை குறித்து இங்கே எல்லாம் பார்க்கிறோம். குணசாலியான ஸ்திரீயை குறித்து அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அருமையான ஒரு வார்த்தை. நம்ம பிள்ளைகள் நம்மை குறித்து கொடுக்கிற சாட்சி இல்லையா? பிள்ளைகள் நம்மை குறித்து கொடுக்கிற சாட்சி. யாரை குறித்து? அம்மாவை குறித்து பிள்ளைகள் என்ன சாட்சி கொடுக்குறாங்க. ரெண்டாவது படுத்தோம், புருஷன் அவளை குறித்த சாட்சி. அது ரெண்டாவது பகுதி. இன்றைக்கு பிள்ளை வளர்ப்பில் தாய்மாருடைய பங்கு, அதாவது நேர்மையான வழியில் பிள்ளைகளை எப்படி வழி நடத்தி இருக்கிறாங்க நம்முடைய தாய்மார்கள். வேதாகமத்தின் தாய்மார்கள் நேர்மையான வழியில் பிள்ளைகளை எப்படி நடத்திடு. நல்ல சூப்பரான ஒரு தலைப்பு பாருங்க. அப்படி நடத்தும்போது பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி. இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. சிலருடைய வாழ்க்கையிலே கிடைக்கும். அதிகமாக பிள்ளைகள் பாக்கியவதின்னு சொல்லும்போது நம்ம செத்து போன பிறகு சொல்லுவாங்க, எங்கள் அம்மா இருந்த காலகட்டத்தை எல்லாம் நினச்சி பார்ப்பாங்க இல்லையா? அம்மா இருந்த காலத்தையெல்லாம் நினைக்கணும்னா அம்மா செத்து போன பிறகு தான் பிள்ளைகள் நினைப்பாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போதே சில பிள்ளைகள் எழும்பி நம்மை பாக்கியவதின்னு சொல்லணும். அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகள் சாட்சி சொல்லிட்டான்னு வச்சுனுங்க, அந்த ஆசீர்வாதத்தை எந்த கடையில் போயும் வாங்க முடியாது, எங்கே போயும் வாங்க முடியாது. அது ஒரு அருமையான ஆசீர்வாதம். சிலர் எப்படியெல்லாம் பிள்ளைகளை வளர்த்து இருக்கிறார்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 23வது வார்த்தையை நீங்கள் படிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 23வது வார்த்தை. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கும் பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஹல்லேலூயா. ஒன்று பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே யேகோபோத் என்னும் ஒரு தாய் பிள்ளையை வளர்த்தினாங்க. விசுவாசத்தில் வளர்த்தினாங்க. அந்த வார்த்தையில் படிக்கிறோம், அர்ப்பணிப்புள்ள ஒரு தாய். இந்த அர்ப்பணிப்புள்ள தாயால் தான் ஒரு பிள்ளையை விசுவாசத்தினாலே வளர்த்தி எடுக்க முடியும். சூழ்நிலை வெறும் மோசம், நமக்கு தெரியும். பார்வோன் சொல்கிறான், பிள்ளை பிறந்துச்சா, ஆம் பிள்ளையாச்சா, அந்த பிள்ளை என்ன செய், நைல் நதியில் போட்டு கொண்டுரு அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கும் பிள்ளை பிறந்து, எல்லாருக்கும் பிள்ளை பிறக்கிற மாதிரி இவங்களுக்கும் பிள்ளை பிறந்து, அந்த யெகோபோத் என்னும் தாய் விசுவாசத்தினாலே அந்த பிள்ளையை 3 மாதம் என்ன செய்தாங்க, ஒளித்து வைத்தாங்க. பாருங்க, யாத்திராகம புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் குறிப்பிட்ட இந்த சம்பவம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் கூட அந்த தாயுடைய விசுவாசத்தை பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. அப்படியான அவங்க விசுவாசத்தில் என்ன வளர்த்தினாங்க. மோசமான பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் செத்து போகிறாங்க. எல்லா தாய்மாரும் தங்கள் பிள்ளைகளை அழிக்கும்போது இந்த பிள்ளையுடைய தாய் விசுவாசத்தினாலே வளர்த்தினாங்க. ஆமேன் சொல்லுங்க.
ஹalleluya. நம்ம சொல்கிறோம் எல்லா பிள்ளைகளுக்கும் வளர்கிறதுக்கு நல்ல போனிட்டா இருக்குது, பணம் இருக்குது, உடை இருக்குது, உறைவிடம் இருக்குது. என் பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லை அப்படி சொல்கிற ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறா அதையெல்லாம் தூக்கி தூர வீசிட்டு எந்த பிள்ளையை அவர்கள் விசுவாசத்தினாலே அந்த பிள்ளையை நம்ம வளர்த்தோன்னா உண்மையிலே அந்த பிள்ளைகள் பாக்கியவான்களாய் மாறுவார். ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்லை, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்புள்ள ஒரு தாய் பாருங்க, 3 மாதம் வரைக்கும் அந்த பிள்ளைக்கு சவுண்டு கூட வெளியே வராதபடிக்கு ஹல்லேலூயா அழகாக வளர்த்து எடுக்கிறாங்க. பார்வோடைய கண்ணு படாதபடிக்கு, பக்கத்து வீட்டுக்காருடைய கண்ணு படாதபடிக்கு, எதிராளியுடைய கண்ணு படாதபடிக்கு 3 மாதம் வரைக்கும் ஒளிச்சு வச்சிருக்காங்க. அந்த மாதம் என்பது சாதாரண மாதம் அல்ல. ஹல்லேலூயா. 3 மாதத்தில் பிள்ளைகள் சத்தம் போடாதேன்னு சொன்னாலும் சத்தம் போட்டுட்டே இருக்கும், அழாதேன்னு சொன்னாலும் அழுதுகிட்டே இருக்கும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பருவம். ஆனால் அந்த தாய்க்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது, என் பிள்ளையை 3 மாதம் நல்லா வளர்க்கணும். வளர்த்துன பின்பு அப்புறம் அவளுக்கு ஒளித்து வைக்க முடியலை. உடனே தான் ஒரு ஐடியா அவ மேலே பாரு, உடனே என்ன செய்யணும், பிள்ளையை இனி ஒளித்து வைக்க முடியலை, சூழ்நிலை வரும் மோசமாக போகுது. நாணற்பட்டி எடுக்கிறாங்க, கீழ் பூசுறாங்க, பிசின் பூசுறாங்க, அந்த நாணல் பெட்டிக்குள்ளே பிள்ளைய வைக்கிறாங்க. அந்த நைல் நதியில் கீழே போட்டு விட வேண்டியவ போடலை. அங்கே ஒரு ராஜாத்தி வருவாங்க, அவங்க பக்கத்தில் கொண்டு பெட்டி அழகாக வச்சுட்டு தூர ஒரு ஆளையும் நிறுத்துறாங்க காவலுக்காக, அந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குமோ என்று பார்க்கும்படி. ஹல்லேலூயா. இவ எங்கே இருந்திருப்பான், வீட்டில் உட்காந்து தூரத்தில் தமக்கே காவலா நிறுத்திட்டு யெகோவா என்னும் தாய், விசுவாசம் உள்ள அந்த தாய் வீட்டுக்குள்ளே இருந்து அழகா ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆண்டவரே என் பிள்ளையை சேதமில்லாமல் காப்பாற்றுங்க, என் பிள்ளையை பாதுகாத்து கொள்ளுங்க. தூரத்தில் போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்திருப்பா. உண்மையிலே வசனம் சொல்கிறதோ இல்லையோ, விசுவாசத்தில் வளர்த்துனா தூரத்தில் போய் இந்த நம்பிக்கையற்று போயிருக்கிற சூழ்நிலை, தன் பிள்ளை இனி தன் கையில் வருமோ என்ற நம்பிக்கை அற்றுப்போன ஒரு சூழ்நிலையில் தன் பிள்ளை தனக்கு ஒரு முத்தம் கொடுப்பானோ, தன் பிள்ளையை தன் வீட்டில் வளர்க்க முடியுமோ, இல்லை நைல் நதியில் அது செத்துருமோ, ரெண்டும் கெட்ட நிலைமையிலே தள்ளாடி கொண்டிருந்த அந்த பிள்ளைக்காக விசுவாசத்தோடு ஜெபித்த அந்த தாயாருடைய கண்ணீரை பார்த்து கர்த்தர் அனுகிரகம் செய்ய ஆரம்பித்தார். அருமையான பெற்றோர், நம்முடைய விசுவாசம் இன்னும் ஆழமாக பதியணும். நிற்கக்கூடாத இடத்துல கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நிறுத்துவார். இப்போ பாருங்க, 40 ஆண்டுகள் பார்வோனுடைய அரண்மனையில் வளர்க்கப்படுகிறார். ஆனால் பார்வோனுடைய அரண்மனைக்குள்ளே இருந்த பின்பும் அந்த தாயுடைய விசுவாசம், அந்த தாயுடைய விசுவாசத்தினாலே அவள் பாலூட்டினா, அவள் அந்த விசுவாசத்தை வளர்த்தி வளர்த்தி வந்ததினாலே பார்வோனின் அரண்மனையில் இருந்தபோது இவனுக்குள்ளே அந்த எகிப்தின் ரத்தம் ஓடல, அந்த எபிரேய ரத்தம் தான் ஓடிட்டு இருந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு தாமஸ்ராஜ் பாஸ்டர் நமக்கு தெரியும், ஏசி ஆவடியில் இருந்தவங்க. அவர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு பிரச்சனை நேரத்தில் இன்னொரு போதகரை போட்டு தள்ளுகிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு அடிக்க போகணும், சின்ன வயதுன்னா வாலிப ஸ்டேஜில். ஆனால் இவர் சொல்கிறார், அவரை பார்த்து என்ன சொல்கிறாரு, ஏன் உடம்புல திருநெல்வேலி ரத்தம் ஓடுதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னா, திருநெல்வேலிக்காரன்னா என்னது, அடிதான். ஹல்லேலூயா. அந்த ரத்தம் ஓடுதுன்னு உனக்கு என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும், என்னதான் அபிஷேகம் பண்ணப்பட்டாலும், சில நேரம் நம்ம உடம்புல என்னதான் ஓடும், அந்தந்த ஊர் ரத்தம் தான் என்ன செய்யும், அந்த குடும்ப ரத்தம் தான் ஓடுமா ஓடாதா? பாருங்க, 40 ஆண்டுகள் தாண்டி பார்வோன்ற வீட்டில் வளர்க்கப்பட்டாலும் வெளியே வரும்போது எபிரேயனுக்கு துணை நின்று எகிப்தியனை கொண்டு போட்டவன் தான் இந்த மோசே. அவனுக்குள்ள என்ன ரத்தம் தான் ஓடுது, தாய் பாலூட்டினது, தாயுடைய விசுவாசம், அந்த ரத்தம் தான் அவங்களுக்குள்ள ஓடும். அருமையான பெற்றோரே, குழந்தை பருவத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு எதை ஊட்டி வளர்க்கிறோமோ அதுதான் முதிர் வயதிலும் அவனை வழி நடத்தி செல்லும்.
ஹalleluya. விசுவாசத்தினாலே ஊட்டணும், விசுவாசத்தை சொல்லி கொடுக்கணும். முறுமுறுப்பு அல்ல, கூக்குரல் அல்ல, சோர்ந்து போகிற வார்த்தைகள் அல்ல. படிக்கலையா, முட்டாளா இருக்கிறானா சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். நீ போ, ஹalleluya, நீ போன்னு சொல்லி வளர்க்கும் போது கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நீ போ, ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்ததை பார்த்து அவனுடைய விசுவாசம் வளரும். அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவை, அதுக்கு பின்னால இருக்கிற ஜெபம் நமக்கு தேவை. அனுப்பிவிட்டு சும்மா கால் மேல காலை போட்டுட்டு உட்காரல்ல ஆண்டவர் அழைச்சிருக்காரு. அனுப்பிவிட்டு தூர இருந்து ஜெபிக்க தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. சீஷர்களை கூட ஆண்டவர் வசனம் சொல்லுது, அக்கறைக்கு போவோம் என்று அவர்களை துரிதப்படுத்தி அனுப்பி விட்டுட்டு இவர் எங்க போய் உட்கார்ந்துருக்கிறாரு, மலையில போய் உட்கார்ந்து ஜெபித்துட்டே இருக்கிறார். முழுவதும் ஜெபிக்கிறார். இப்போ சீஷர்கள் போகிறாங்க படகு. 4ஆம் ஜாமம் வந்தபோது அங்கே அலை அடிக்க ஆரம்பித்தது, காற்று வீச ஆரம்பித்தது, புயல் அடிக்க ஆரம்பித்தது, பிரச்சனை வர ஆரம்பித்தது. அந்த சூழ்நிலையில ஆண்டுடைய கண்கள் நடுக்கடல்ல இருந்த கப்பல் தத்தளித்து கொண்டிருக்கிறதை கண்டது. ஏன்னா அவர் இருக்கிற இடம் மலை, அவர் இருக்கிற இடம் ஜெபம். ஜெபிக்கிறவனுக்கு தூர இடத்துல நடக்கிறதையும் சம்பவிக்கிறதையும் தெளிவாக தெரியும். ஆமென், அல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகள் நடுக்கடல 4ஆம் ஜாமத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களை தேடி அவர் நடக்க ஆரம்பித்தார். அந்த கடல் மேலே நடந்து வந்து அந்த படகு பக்கத்தில் வந்து காற்றை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு, ஏன் விசுவாசத்தில் தளர்ந்து போனா, ஏன் பயப்பட்டா, ஏன் சந்தேகப்பட்டா, ஏன் கதறுகிறா என்று சொல்லி அமைதிப்படுத்தி அந்த படகை அனுப்பிவிட்டவர் ஆண்டவர். ஹalleluya. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், பிள்ளைகளுக்கு என்ன சம்பவிக்குமோ, எது சம்பவிக்குமோ என்ற கேள்விக்குறிகள் வரும். ஆனால் விசுவாசத்திலே வளர்த்தும் போது ஜெபம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு அற்புதத்தை கொண்டு வரும். மரண பயங்களை மாற்றும். ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், தாய்மார்கள், நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் தூர தேசத்தில் கூட கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம எங்க ஜெபிக்கும் போது தூரத்தில் அற்புதம் நடக்கும். நம்முடைய கண்களுக்கு அது தெரியும். ஹalleluya. எத்தனையோ தாய்மார்கள் தூர இடத்துல பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, ஹாஸ்டல்ல இருப்பாங்கல்ல, தூர இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஜெபிக்கிற தாய்மாருடைய கண்களுக்கு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தால் கூட ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். அதற்காக மத்தியஸ்தம் பண்ணும்போது அந்த பெரிய சோதனையிலேருந்து நீக்கு போக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹalleluya. ஏன்னா விசுவாசம், தாய்மாருடைய விசுவாசம். என்னால் வண்டி ஏறி அங்கே போக முடியாது, ஃப்ளைட் ஏறி அங்கே போக முடியாது. நான் போகாத இடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் போவார். பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைக்காக கிரியை செய்வார். நான் போகாத இடத்திலும் பரிசுத்த ஆவியாகிய காற்று அந்த இடத்தில் பிரவேசிக்கும். காற்றானது உட்பிரவேசிக்காத இடமே இல்லை, காற்றானது உட்பிரவேசிக்காத இடமே இல்லை என்று சொல்லி அவர்கள் முழங்கார் படியிடும்போது ஆவியானவர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். விசுவாசம் உள்ள தாய்மார்கள் எல்லாரும் கரங்களை தட்டி மோசே என்னும் மிகப்பெரிய பிள்ளை, ஹalleluya, பிள்ளை பிறந்தவுடனே அழிக்கப்பட வேண்டியவன், 3 மாதம் ஆனவுடனே அழிக்கப்பட வேண்டியவன் அழிந்தானா? இல்லை, 120 ஆண்டுகள். அவனுடைய கண் மங்கி போகவே இல்லை, அவன் பலன் குறைந்து போகவே இல்லை. அவன் அடக்கம் பண்ணின இடத்தை கூட யாருக்கும் தெரியாது. கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினான். ஹalleluya. பார்வோனுடைய கை அவனை கொல்லலை, நைல் நதி அவனை கொல்லலை, பார்வோனுடைய கட்டளை பிறந்த மருத்துவச்சிகள் அவனை கொல்லலை. கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினான். விசுவாசத்தில் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள், பெற்றோரே, கர்த்தரே அவர்களுக்காக கிரியை செய்வார். கர்த்தரே அவர்களுக்காக வழக்காடுவார். கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் செய்வார். ஜெபிங்க, வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் பிள்ளையை நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க. விசுவாசத்தை ஊட்டி, அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. அர்ப்பணிப்புள்ள தாய்மார்கள், அர்ப்பணிப்பு. பெட்டி எடுக்கணும், கீழ் பூசணும், அந்த பெட்டியை பாதுகாப்பாக உள்ளும் புறமும் பாதுகாப்பாக வைக்கணும். அதுக்காக ஒரு காவலாளியை நிறுத்தணும். தன் பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குமோ, என் பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குமோ,
கதறுகிறீங்களா? கதறுகிறீர்களா? ஆண்டவர் கேட்கிறா, என் பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குமோ? தூர இடத்துல இருக்கிறா, என்ன சம்பவிக்குமோ? வேதனைப்படுகிற பெற்றோரை பார்த்து, தாய்மாரை பார்த்து ஆண்டவர் ஒன்றும் சம்பவிப்பதில்லை. நீ விசுவாசத்தில் வளர்க்க, விசுவாச ஜெபங்களை ஏறெடுத்தா அந்த ஜெபம் பதிலை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது 2 தீமோத்தேயு 1:5 வார்த்தை. 2 தீமோத்தேயு 1:5 நமக்கு தெரிந்ததான ஒரு தாய், தீமோத்தேயுடையது அம்மா. யாரு? ஐனேக்காள். சூப்பரான ஒரு தாய் ஐனேக்காள். ஹல்லேலூயா. அதுக்கு ஐனேக்காளுடைய அம்மா யாரு? லோபிசா. லோபிசாள் ஐனேக்காள். அந்த வசனத்தை படியுங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அது உனக்குள்ள மாயமற்ற விசுவாசம். இது என்னன்னா, முன்னோர்களுடைய விசுவாசத்தை ஊட்டி வளர்த்த தாய்மார்கள். முன்னோருடைய விசுவாசத்தை ஊட்டி வளர்த்த தாய்மார்கள் யாரு? ஐனேக்காள். சூப்பரான ஒரு தாய். தீமோத்தேயு ஒரு பெரிய ஒரு தலைவனாக, கடைசியாக ஒரு இரத்த சாட்சியாக மாறக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தில் உறுதுணையாய் இருந்தவன் தான் இந்த தீமோத்தேயு. அந்த தீமோத்தேயுக்கு கிடைச்ச சிறு வயது முதலே அந்த அதிகாரங்கள் நீங்கள் படிச்சீங்கன்னா, 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு படிச்சீங்கன்னா, சிறு வயது முதலே வேத எழுத்துக்களை நன்றாய் கற்று தேர்ந்தவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. வேத எழுத்துக்களை நன்றாய் கற்று தேர்ந்தவன் தான் இந்த தீமோத்தேயு. எங்க இருந்து கிடைச்சி? அம்மாட்ட இருந்து கிடைச்சி. ஹல்லேலூயா. அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க? முற்பிதாக்களுடைய விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தாங்க. இந்த முற்பிதாக்களுடைய விசுவாசம் எங்க கிடைக்கும்? வேத புத்தகத்தில் கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் ஆபிரகாம் நாட்கள்ல, ஈசாக்குடைய நாட்கள்ல, யாக்கோபுடைய நாட்கள்ல, முற்பிதாக்கள் வாழ்ந்த நாட்கள்ல இந்த விசுவாசம் அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்ததினாலே அது மாயமற்ற விசுவாசமாக இருந்தது. இந்த வேத எழுத்துக்கள் எங்க கிடைக்கும்? நம்முடைய சர்ச்சில், சண்டே ஸ்கூல்ல கிடைக்கும். இந்த வேத எழுத்துக்கள் பெற்றோருடைய கரத்துல தான் கிடைக்கும். அதிலும் தாயுடைய கரத்தில் தான் கிடைக்கும். 100 ஆசிரியருக்கு சமம் தான் ஒரு தாய். ஒரு தாய் எத்தனை ஆசிரியருக்கு சமம்? 100 ஆசிரியருக்கு சமம். வேத எழுத்துக்கள் ஊட்டி விசுவாசத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே சொல்லணும், அப்ரஹாம் நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துட்டு அவங்க எப்படி ஜெயிச்சாங்க தெரியுமா? இல்லையா? யோசுவாவுடைய நாட்களில் எரிகோ என்று ஒரு பிரச்சனை வந்துச்சு, அவங்க எப்படி ஜெயிச்சாங்க? துதிச்சாங்க, ஜெயிச்சாங்க. யோசபாத்துடைய நாட்களில் எப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு? ஆராதிச்சாங்க, ஜெயிச்சாங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் போகிறது பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டு, சிறைச்சாலையில் வேதனைகளின் நடுவிலையும் துதிச்சாங்க, ஜெயிச்சாங்க. ஹல்லேலூயா. சொல்லி கொடுக்கணும். தாவீது என்று ஒரு மனுஷன் தான், வெறும் ஆடு மேய்ப்பனாக இருந்தான். ஆனால் காட்டில் உட்கார்ந்துருக்கும் போது பாட்டு பாடி வீணை வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் அந்த தாவீதை கர்த்தர் அரசனாக மாற்றினார். இதெல்லாம் விசுவாசத்தின் வார்த்தைகள், மாயமற்ற விசுவாசம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சினிமா ஸ்டாரை தெரியும், என்ன சுட்டியில் உள்ள எல்லா டிவியில் உள்ள எல்லா பேரும் தெரியும். சுட்டி டிவியில் உள்ள எல்லா பேரும் பிள்ளைகளுக்கு தெரியும். கேமுடைய அத்தனை பேரும் தெரியும். காரு, பைக்கு என்னெல்லாம் புதுசு புதுசாக இறங்குதோ அத்தனை பேரும் தெரியும். ஆனால் பைபிளில் யாராவது ஒரு ஆள்கிட்ட பேரை சொன்னால் என்ன செய்யாது? ஏன் நமக்கே தெரியாது. ஹல்லேலூயா. சிலர் நிறைய சபைகளில் அந்த செய்திக்கு போகிறனால தெரியும். பெண்களுடைய பேரை கேட்டால் எஸ்தர், தெபொரா, ரூத்து இவ்வளோ தான் தெரியும். இதை விட்டால் வார்த்தாள், மரியாள். நூற்றுக்கணக்கான பெண்கள் இருக்கிறாங்கன்னா என்ன தெரியாது. நமக்கே இந்த நிலைமை. அப்போ பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஹல்லேலூயா. பிள்ளை
பிள்ளைகளுக்கு எங்க இருக்கிறாங்க, யார் என்ன செய்தாங்க, வேத எழுத்துக்களை நன்றாக ஊட்டி, அது சாதாரண விசுவாசம் கிடையாது, மாயமற்ற விசுவாசம். ஆமென் சொல்லுங்க, வலது கரத்தை அசைத்து மாயமற்ற விசுவாசத்தை ஊட்டி வளர்க்கணும். ஆமென். அதில் ஒரு அருமையான தாய், இன்னும் ஒரு தாயை நான் சுட்டி காட்டுகிறேன். தானியேலுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 10-11 வார்த்தைகளை நீங்க படிங்க. நல்ல தாய், எனக்கு வேதத்திலேயே பிடித்தமான ஒரு தாய். தானியேலுடைய புத்தகம் 5வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 10-11. ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கொத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜாவினால் பெல்சாசர் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள். ஹல்லேலூயா. சூப்பரான ஒரு தாய். அந்த 9வது வார்த்தை சொல்கிறது, ராஜாவாகிய பெல்சாசர் மிகவும் கலங்கினான், அவனுடைய முகம் வேறுபட்டது, அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள். பிள்ளை ராஜாவா இருக்கிறாரு, தேவையில்லாத ஒன்றை செய்கிறாரு, ஆலயத்தில் உள்ள பாத்திரங்களை கொண்டு வந்து குடிக்கிறாரு இல்லையா, பெண்டாட்டி பிள்ளைகள் எல்லாரோட சந்தோஷமா இருக்கிறாரு. சூழ்நிலை மாறிட்டு ஆண்டவர் அங்கே ஒரு கையுறுப்பை கொடுத்தாரு, ஒரு லெட்டரை எழுதினாரு. வாசிக்க தெரியலை, எல்லாரையும் கூட்டா முடியலை. இவனுடைய கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது, அவனுடைய முகம் வேறுபட ஆரம்பித்தது, அவன் திகைக்க ஆரம்பித்தான். ஒண்ணுமே தெரியல, திகைக்க ஆரம்பித்தான், கலங்கி நிற்கிறான். சோதனை வசனம் பார்த்தீங்களா, அது மிகவும் கலங்கினான், வேறுபட்டது. பிரபுக்கள் எல்லாம் திகைச்சு போனாங்க. ராஜா கலங்கினா பிரபுக்கள் என்ன செய்ய முடியும்? எல்லாமே திகைச்சு போய் நிற்கிறாங்க. சூழ்நிலை மோசம். நம்ம வீட்டு சூழ்நிலை பாருங்க, பிள்ளை கலங்குச்சுன்னா, பிள்ளை கண்ணில் கண்ணீர் வந்துன்னா அம்மாக்கள் என்ன செய்ய முடியும்? சற்று நேரம் ஆறுதல் சொல்ல முடியும், அதுக்கு பிறகு நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடியாது. பிள்ளை ஆள ஆரம்பிச்சுன்னு வச்சுருங்க, நம்மளால் ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. இதே சூழ்நிலையில் நிற்கிறான். பெல்சாசுடைய தாய் அருமையான தாய், நான் சொன்ன மாதிரி ஓடி வந்து சொல்றா, உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், உம்முடைய முகம் கலங்க வேண்டாம், உம்முடைய முகம் வேறுபடவும் வேண்டாம். நீ கலங்காத பிள்ளை, மக்களே நீ கலங்காத, நீ கண்ணீர் வடிக்காத, உன்னுடைய முகம் வேறுபடவும் வேண்டாம். உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்கிறது, அவன் சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரம் அவனுக்குள்ளே இருக்கிறது, விவேகம் அவனுக்குள்ளே இருக்கிறது, கருவுகளானவை தெளிவிக்கிற அறிவு இருக்கிறது, விசேஷ ஆவி இருக்கிறது. அவன் என்ன சொல்றானா, உன் அப்பா காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது, அன்னைக்கு அந்த புருஷன் வந்துதான் அந்த சொப்பனத்தையும் சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொன்னாரு. இப்போ அதே ஆவியுள்ள மனுஷனை நீ கூப்பிடு, இந்த எழுத்துக்களுக்கான அர்த்தம் வெளிப்பட்டு வரும். ஆமென் சொல்லுங்க, ஆமென். காலையிலே வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு பிரச்சனை சோதனை நேரத்தில் அவள் சுட்டி காட்டுகிற புருஷன் யார்? எல்லா ஜனங்களும் சாஸ்திரிகளும் கல்தையரும் எல்லாரையும் கூப்பிடும்போது இவ மட்டும் சொல்றா, பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிற அபிஷேகம் உள்ள ஒரு ஊழியக்காரனை சுட்டி காட்டுகிறேன். ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? முகம் வேறுபட்டு திகைப்பு வேதனை துக்கம் வந்த உடனே
நம்ம பல நேரங்கள் என்ன செய்யணும், ஹாஸ்பிட்டலுக்கு போ, இல்லைன்னா இன்ன இடத்துக்கு போ சொல்லி விடுறோம், ஓகே. ஆனால் அதை விடவும் மேலான ஒன்று, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசத்தை ஊட்டி வளர்க்க வேண்டுமானால் பரிசுத்த தேவருடைய ஆவி உள்ள அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியக்காரரை நம்ம சுட்டி காட்டும் போது அது நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசத்தை வளர்த்தி எடுக்கும். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவர் ஒருவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து போகல, அவர் மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்பினவர் மாத்திரமல்ல, மரணத்தை ஜெயமாக வீழ்த்தி வென்றி அவர் பரலோக சென்றிருக்கிறார். அவர் செத்தவர் அல்ல, அவர் சாகாதவர். அவருடைய கல்லறைகள் பூட்டப்பட்டதல்ல, அவருடைய கல்லறைகள் இன்றைக்கும் திறந்தவைகளால் வரலாற்று சின்னமாய் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை காண்பித்து கொடுக்கணும். எல்லா மகாத்மாக்களும் வந்தாங்க, செத்தாங்க, மரிச்சாங்க, கல்லறையில் கிடக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவரும் வந்தார், அவரும் மரித்தார். ஆனால் அவருடைய கல்லறைகள் உயிர்த்தெழுதலின் முதற்பலனின் சாட்சியாக இன்றைக்கும் திறந்திருக்கிறது என்ற செய்தியை நம்முடைய தலைமுறைகளுக்கு திடமாய் அறிவிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா சொல்லுங்க. தீமோத்தேயுக்குள்ளே விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தார். மாயமற்ற விசுவாசம் அவருடைய தாய் ஊட்டி வளர்த்தாங்க. இங்க பாருங்க, பெல்சாசுடைய தாய் அல்லது நம்முடைய பிதாக்களுடைய நாட்களில் நடந்ததை சுட்டி காட்டி, அப்பாவுக்கு வியாதி வந்து, அப்பாவுக்கு பிரச்சனை வந்து, அப்பாவுக்கு சோதனை வந்து, அந்த நாட்களில் அப்பா யாரை தேடினாரு? இந்த ஆவியுள்ள மனுஷனை தேடினார். ஹல்லேலூயா. நம்ம உற்றாரெல்லாம் நம்ம பார்த்து சொல்லுவாங்க, அங்கே போ, எங்கே போ, எங்கே மட்டும் போகாத, ஜெப வீட்டுக்கு மட்டும் போகாத, அந்த ஆவி உள்ள இடத்துல போகாத. பிள்ளை சாக கொடுக்கவா கொண்டு வச்சிருக்கீங்க? ஹல்லேலூயா. நாங்களும் எங்கள் குடும்பத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட விதம் அதான். மருத்துவர் ரிப்போர்ட்டு இனி சாகணும், செத்து போக இந்த பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. யாரெல்லாமோ தேடினாங்க, எல்லாரும் செத்து போகும்போது கடைசியாக ஒரு ஜெப வீட்டில் கொண்டு போகும்போது உறவினர்கள் அத்தனை பேர் என்னை பார்த்து, அப்பாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இங்கேயா கொண்டு வச்சு சாக கொடுக்கவா கொண்டு வந்தீங்க? ஆனால் அன்னைக்கு கர்த்தர் என்னை தொட்டு குணமாக்கி இன்றைக்கு வரைக்கும் உயிரோடே நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு நாள் நினைச்சிருக்க மாட்டாங்க இவங்க ஒரு 3 பிள்ளைக்கு தாயாவாங்கன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க, ஊழியத்தில் இருப்பாங்கன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. சாப்டரே க்ளோஸ்ன்னு உலகமும் உறவினர்களும் எழுதி வைத்த போது என் தேவன் எனக்காக அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. என் தேவன் என்னை ஊழியத்தில் கொண்டு வந்து பயன்படுத்துறான்னா அன்னைக்கு தாயுடைய விசுவாசமும் அர்ப்பணித்து போனான். எங்கள் அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், செத்தான்னா இந்த ஜெப வீட்டிலேருந்து எடுத்து கொண்டு போவேன், இனி எங்கேயும் நான் போக மாட்டேன். கர்த்தர் அந்த இடத்துல ஜெயத்தை தந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்படியான தேவ ஜனங்களே, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. நம்ம யாரை சுட்டி காட்டி வளர்க்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் முகம் வேறுபட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். நம்ம சுட்டி காட்டி வளர்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அடுத்து 3வது மேலான தரிசனம் உள்ள ஒரு தாய். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 20-21 வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 20-21 வார்த்தை படிங்க. அப்பொழுது செபதேவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். ஹல்லேலூயா. மேலான தரிசனம் உள்ள ஒரு தாய் தான் செபதேவின் தாய். செபதேயுடைய குமாரர்கள் 2 பேர். யாரு? யாக்கோபு, யோவா. சூப்பரான ஒரு தாய் இல்ல? அவ என்ன கேட்குறா? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோரே, தாய்மாரே, உங்களை பற்றி கேட்குற ஆண்டு கேட்குறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் பிள்ளையுடைய கால் வலி மாறணும், கண் வலி மாறணும் இல்லையா? என் பிள்ளை ரசிக்கப்படணும், என் பிள்ளை அபிஷேகம் பண்ணப்படணும். இவ்வளோ தான் நம்ம கேட்போம்.
அவன் கேட்குறான், உம்முடைய ராஜ்யத்து, உம்முடைய ராஜ்யத்து. இப்போ உங்க சீஷனாக இருக்கிறதெல்லாம் சரிதான் ஆண்டவரே, இதோடு நான் நின்று விடலை. உம்முடைய ராஜ்யத்தில் என் பிள்ளை வரும்போது உம்முடைய பக்கத்தில் ஒரு சேரை கொடுங்கப்பா. வலது பக்கத்தில் என் பிள்ளை ஒரு பிள்ளையும், இடது பக்கத்தில் ஒரு பிள்ளையும் இருக்கு. எவ்வளோ ஆசை! நம்ம சர்ச்சுக்குள்ளேயே நம்ம பிள்ளைய பாஸ்டர் கூட்டாரு, பக்கத்தில் நிற்க வச்சாரு, தலையை கோதி விட்டாருன்னா பெற்றோருக்கு இருக்க சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது, அப்படிதானே? ஆனால் அந்த அளவை விடவும் இந்த தாய் ஒருபடி மேலான தரிசனம். உடைய ராஜ்யம் வரும். இயேசு கிறிஸ்து மரிக்கலை, உயிர்த்தல, ஒன்றும் தெரியலை. ஆனால் அவருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு அவர் தன்னுடைய சொந்த பிதா என்பது மட்டும் தெரியும். அங்கே தான் சொல்ல, அவருக்குண்டு ஒரு ராஜ்யம் உண்டு. அந்த ராஜ்யத்தில் வரும்போது என் பிள்ளை வலது பக்கம் இடது பக்கம் இருக்கணும். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விண்ணப்பம். கேட்க முடியுமா? நம்ம சொல்லுவோம், பரலோகத்தில் வரும்போது ஒரு கடைசி இடத்தையாவலும் தாரு ஆண்டவரே. பரலோகத்துக்கு வரும்போது அவங்க துணியை பிடிச்சிட்டாவது நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, வரணும் ஆண்டவர். இதெல்லாம் நம்முடைய வாஞ்சை. இந்த தாயுடைய வாஞ்சை அப்பா பக்கத்தில் உட்காரணும், என் பிள்ளை உட்காரணும். அவ உட்காரணும் கூட கேட்கல, என் பிள்ளை அப்பா பக்கத்திலே உட்காரணும். ஆமென் சொல்லுங்க. வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க. எல்லாரும் சந்தோஷத்தோடு அந்த வார்த்தையை கேளுங்க. அந்த வார்த்தையை கேட்கும்போது தானே சொல்லணும், என் பிள்ளை, எனக்கு 2 பிள்ளை ஆண்டவர் கொடுத்துட்டீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்லிட்டார், யாருக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியல, ஆனால் மற்றவர்கள் எல்லாம் எரிச்சல் ஆயிட்டாங்களா? மற்றவர்கள் எல்லாரும் எரிச்சல் ஆயிட்டாங்க. இவ கேட்குற பாரு, கேட்டு கேட்டு எங்கே போய் கேட்குறான். புரியுதா உங்களுக்கு? நம்ம கேட்டகரிக்கு 1 லட்சம் கேட்கணும் இல்லையா? 1 கோடி கேட்டோன்னா பொறாமப்படுவாங்களா, விட மாட்டாங்களா? புரிஞ்சவங்களுக்கு? நம்ம சூழ்நிலைக்கு, நம்ம இடத்துல ஃபேமிலி, நம்ம சூழ்நிலைக்கு 1 லட்சம் ரூபா ஆண்டுகிட்ட கேட்கணும். நம்ம பிடிவாதமாக கேட்குறோம், 1 கோடி தாருங்க ஆண்டவரே. ஆசைப்பட்டாலும் கொஞ்சமாக ஆசைப்படணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இந்த தாயை பாரு, மேலே வரும்போது என் பிள்ளைக்கு வலது பக்கம் சேரேன் இடது பக்கம் சேரேன் தாரேண்டவர். உம்மை விட்டு எங்கள் பிள்ளை பிரிந்து போகக்கூடாது. வலது கரத்தை நான் இப்போ ஒரு பையன் பிடிச்சிருப்பான், இடது கரத்தை ஒரு பையன் பிடிச்சிருப்பான். ஆச்சரியமாக இருக்கா? கண்களை மூடி 1 நிமிடம் கேளுங்க. ஆண்டவரே, இந்த மேலான ஹல்லேலூயா மேலான தரிசனம் நமக்கு இருக்கணும். நேகர் கேட்கணும். பூமிக்குரிய பார்வையே இருந்துட்டு இருக்கு. பூமியில் நிலம் தாரும், வீடு தாரும், 4 மாடி தாரும், 5 மாடி தாரும், ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் தாரும், பெரிய ஒரு சர்ச்சு தாரும். இதுதான் நம்முடைய விருப்பம் இல்லை. மேலான தரிசனம். ஹல்லேலூயா. நம்ம பிபிஎஸ்ல ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? நம்ம இதில் வழிகள் 2 உண்டு. ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று என்னது? மரண வழி. அப்படின்னா வழிகள் 2 உண்டு. எதை நீ தேர்ந்தெடுக்கிறாய்? பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும்? பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும்? இன்னொரு இடத்துல பார்க்குறோம், இதே பிள்ளைகள் வந்து கேட்குறாங்க, அம்மா கேட்டது போலே கேட்குறாங்க. என்னது? எனக்கு வலது பக்கம் இடது பக்கம் தாரண்டவர். எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம் பாருங்க. ஆண்டவர் அந்த பிள்ளைகளை இடிமுழக்கத்தின் மக்களாக மாற்றினார். ஆண்டவர் அந்த பிள்ளைகளை தன்னுடைய மார்பில் சேர்த்து கொண்டு வச்சாரு. பட்டயத்தினாலே கொலை செய்யப்பட்ட பின்பும் அந்த பிள்ளை இரத்த சாட்சியின் மரணமாக கர்த்தர் மாற்றினார். எவ்வளவு அருமையான ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. இரத்த சாட்சிகளுடைய வித்து அது என்ன செய்யும்? சபைகளுடைய சொத்துன்னு சொல்லுவாங்க. அவங்க இரத்த சாட்சியாய் மடியும் போது சபைகள் உயிர் பெற்று எழ ஆரம்பிக்கும். வலது கரத்தை அசைத்து அப்படியே ஆண்டவர் நமக்கு மேலான தரிசனம். ஆண்டவரே, என் பிள்ளையுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். என் பிள்ளையுடைய பேர் ஞாபக புஸ்தகத்தில் இருக்கணும். ஞாபகம் இல்லாமல் போயிடாது. என் பிள்ளையுடைய பேர் எங்கே இருக்கணும்? ஆண்டுகிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கு. புஸ்தகங்கள் திறக்கப்படும் போது ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா அந்த பிள்ளை நரகத்தில் போகும். நம்ம என்ன கேட்கிறோம்? பாதாளத்துக்குரியவைகளை நோக்குகிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார், உன்னதத்தை நோக்குக, கர்த்தர் கிருபை தரட்டார்.
நமக்கு எல்லாருக்கும் பாதாளத்தில் போகிறதான். பிள்ளைக்கு சம்பாதிக்கணும், பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும், எல்லாம் நன்மை தான். தெய்வ பிள்ளைகள் 6 நாள் பிள்ளைக்கு சேர்க்கிறோம், ஒரு நாள் கூட கர்த்தருக்கு கொடுக்க மாட்டோம். அந்த நாளும் பிள்ளைக்காக சேர்க்கிறோம். அந்த நாள் யாருக்காக எடுக்கிறோம்? பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், பிள்ளைக்கு என்ன சொன்ன மாதிரி புருஷன் வீட்டுக்கு அனுப்பும்போது வரதட்சணை கொடுக்கணும். வரதட்சணை கொடுக்கணுமா கொடுக்கணுமா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோடிக்கணக்கில் கொடுக்குறாங்க. அவன் கொடுத்தா என்ன, கொடுக்கலைன்னா என்ன? நான் சொன்ன மாதிரி விசுவாசத்தில் பிள்ளைகளை வளர்த்திட்டேன்னா பிள்ளைகளை கர்த்தர் யாரோ ஒருவருடைய கையில் கொடுப்போம். கோடிக்கணக்கு வச்சுருந்தாலும் போகும்போது ஒரு மிஞ்சி கூட காலில் போட விட மாட்டாங்க, ஒரு மூக்குத்தி வரைக்கும் காலில் போட விட மாட்டாங்க, ஒரு கம்மல் வரைக்கும் காலில் காற்றுல போட விட மாட்டாங்க, மூக்குத்தியும் போட விட மாட்டாங்க, கம்மலும் போட விட மாட்டாங்க, மிஞ்சியும் போட விடாமாங்க. எல்லாரும் சொல்லணும், யோபு சொன்னது போல நிர்வாணியா வந்த நிர்வாணியா போகிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. வலது கரத்தை அசைத்து. இதெல்லாம் நமக்கு உலக மக்களுக்கு, ஜாதிகளோடு இருக்கிற மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் குறைவு தான். ஆனால் அதிக நேரம் சொல்லணும், கர்த்தரோடு என் பிள்ளை இருக்கணும். 2 கரங்களை அசைத்து சொல்லுங்க, 2 கரங்களை அசைத்து சொல்லுங்க, என் பிள்ளை கர்த்தரோடு இருக்கணும். உம்முடைய ராஜ்யத்தில் மேலான தரிசனம் உள்ள ஒரு தாயாக, மேலான தரிசனம் எல்லாருக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே, என் பிள்ளை மேலான தரிசனம். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறதை விடவும், 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறதை விடவும், இனோவா கார் வைக்கிறதை விடவும் ஆண்டுடைய ராஜ்யத்தில் போய் இங்க வாழ்கிறது 60 வருஷம் 70 வருஷம் தான். ஆனா ராஜ்யத்தில் 1000 ஆண்டுகள் நித்திய காலமாய் வாழப்போகிற அந்த இடத்திற்காக இந்த தாய் தன்னுடைய பிள்ளையை ஆயத்தப்படுத்தினாங்க, வளர்த்தி எடுக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். நான் முதல்ல சொன்ன நேர்மையான வழியில் பிள்ளைகளை வழிநடத்தணும். பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் பெற்றோருக்கு உண்டாகணும், பெண்களுக்கு உண்டாகணும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை குறித்து பாரம் உண்டாகணும். என்ன ஜெபிக்கணும் இல்லை, ஆண்டவரே பிள்ளைகளை குறித்து பாரம் உள்ள உங்கள் பிள்ளைகளை பற்றி ஜெபம் பண்ணுங்க. ஊழிய குடும்பத்தை குறித்து பாரம் உள்ள ஊழிய குடும்பத்தை ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமக்களை குறித்து பாரம் உள்ள ஆத்துமக்களை குறித்து ஜெபம் பண்ணுங்க. வாலிபர்களை குறித்து பாரம் உள்ளவர்கள் வாலிபர்களை குறித்து ஜெபம் பண்ணுங்க. எந்த பார கர்த்தர் உங்களை இருத்துகிறாரோ அந்த பாரத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. மேலான தரிசனம் உள்ள ஒரு தாய். நியாயாதிபதியுடைய புத்தகம் 13வது அதிகாரம் 14வது வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு தியாக தாயை குறித்து நாம் அங்கே பார்க்கலாம். நியாயாதிபதியுடைய புத்தகம் 13:14. திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கைக்கொள்ள கடவுள் என்றார். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கையாயிரு தாயே. தாய் என்ன செய்? எப்போ எச்சரிக்கையா சொல்றாரு? பிள்ளை வயத்தில் உண்டாகும்போது ஆண்டவர் கட்டளை கொடுத்தார், பிள்ளை நஸ்ரேனா இருப்பான். பிள்ளைய நஸ்ரே விரதம். பிள்ளை ஒரு நியாயாதிபதி. கர்த்தர் அவனை விசேஷமாய் அழைக்கிறார். அந்த விசேஷமான அழைப்புக்காக தாய் தியாகம் செய்யணும். ஹல்லேலூயா. பிள்ளைக்கு இஷ்டம் வரும்போது அவன் செய்யட்டும். பிள்ளைக்கு வளரும்போது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். நம்ம சொல்கிறோம், பிள்ளைங்க என்ன செய்கிறோம்? ஊழியத்திற்காக கொடுப்பாங்க. அநேக பெற்றோர்கள் இதை தவறு நம்ம செய்கிறோம். என்ன செய்கிறோம்னா, பிள்ளைகளை ஊழியத்துக்காக சொல்லுவாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது ஊழியத்திற்காக சொல்லுவாங்க. கொஞ்சம் வளர்ந்து வரும்போது பிள்ளைகளை குறித்து அந்த பாரம் அப்படியே போகுது. ஊழியத்திற்கு என்ன செய்ய மாட்டாங்க? பிள்ளைகளை கொடுக்க மாட்டாங்க. இங்கே பார்க்கிறோம், நஸ்ரே விரதம் உள்ள ஒரு மனுஷனாக சிம்சோன் உருவாக போகிறான். ஆண்டவர் சொல்கிறான், அவன் பெலிஸ்தியனை முறியடிக்க போறான். பெலிஸ்தியருடைய கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக நான் அவனை தெரிந்து கொண்டு. அப்போ அவன் தானே நல்லா வேதம் படிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா உபவாசம் பண்ணணும். ஏன்? அவன் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட பிள்ளை. நம்ம எல்லாருடைய விருப்பம் என்னது? படிடா படிடா படி, வேதம் படி, பைபிள் படி, ஜெபம் பண்ணு. யாரு நீ? எப்படி வர? நீ ஒரு ஊழியக்காரன், நீ ஒரு பாஸ்டர், நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் அதை அப்படி சொல்லல. தாயே, நீ நஸ்ரே விரதம் காக்கணும். நீ எச்சரிக்கையாக இருந்தால்
அவன் நசரேனாய் உருவாவான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தலைக்கு மேலே கைகளை தட்டி ஒரு செகண்ட் எல்லாரும் எழும்பிட்டு கையை தட்டிட்டு உட்கார போகிறோம். நிறைய பேருக்கு இன்னைக்கு தூக்கி தூக்கி போட்டு நிறைய சம்பளம் வாங்கி வச்சுருக்காங்க. எல்லாரும் எழும்பி கைகளை தட்டுங்க. நல்லா தலைக்கு மேலே கைகளை தட்டுங்க. சத்ருக்கு இடம் கொடுக்காதீங்க. எல்லாரும் கைகளை தட்டி ஜோர கை தட்டி ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க நாமோ வாழ்க. ஐயா வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, நசரே விரதமுள்ள ஒரு பிள்ளையை பெறுவதற்கு ஒரு தாய் நசரே விரதம் காக்கணும். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, பிள்ளை என்ன லெவலில் நீங்கள் ஆக்குறீங்களோ அதே லெவலுக்கு நீங்கள் மாறணும். புரியுதா உங்களுக்கு? பிள்ளை வளரணுன்னா நம்ம ஜெபிக்காம பிள்ளை ஜெபிக்காது. நம்ம பைபிள் படிக்காம பிள்ளை படிக்கவே படிக்காது. நீ ஆராதனை கட் பண்ணிட்டு பிள்ளை ஆராதனைக்கு போன்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. நீ சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளையை அனுப்பிட்டு நீ வீட்டில் இருக்க முடியாது. நம்ம கூட போகும்போது ஆண்டவர் அதான் சொல்லார், நீ நசரே விரதம். அதுவும் பாருங்க, கர்ப்பிணி பெண் அவ கர்ப்பிணியாக இருக்கும்போது என்ன செய்யணும்? நசரே விரதம் காக்கணும். ஆசையாக இருக்குமா? திராட்சை பழத்தை பார்த்தா ஆசையாக தான் இருக்கும் இல்லையா? ஆண்டு சொல்ல தீட்டுள்ளதை ஒன்றும் புசிக்காத. இதையெல்லாம் காணும்போது இன்னும் கொஞ்சம் கூட ஆசையாக இருக்கும். கர்ப்பிணியாக இருக்கும்போது மாங்காயை பார்த்தாலும் ஆசையாக இருக்குல்ல? ஆண்டு சொல்லார் புசிக்காத. இந்த மாங்காய் சொல்லலை, ஆனால் புசிக்காதேன்னு சொல்கிறாரு. நமக்கு என்ன வரும்? ஆசை வரும். ஆனால் அவளுக்குள்ளே இருக்கிற தரிசனம் என்னன்னா, என் பிள்ளை நசரேனாய் உருவாவதற்கு நான் இவை எல்லாவற்றையும் தியாகம் செய்ததாகணும். இவை எல்லாற்றையும் தியாகம் செய்யணும். என் பிள்ளை உருவாகணும்னா நான் தியாகம் செய்யணும். ஹல்லேலூயா. நம்மவே தனி ஜெபம் பண்ணாம, தனி ஜெபம் பண்ணு, நம்மவே ஆராதிக்காம இல்லை தேவ பிள்ளைகளே, நம்ம தியாகம் செய்யும்போது அந்த பிள்ளை நசரேனாய் மாறும். 40 ஆண்டுகள் சிம்சோன் பெலிஸ்தியுடைய கைக்கு நீங்களாக்கி இஸ்ரவேலை ரட்சித்தான். கடைசியாக பெலிஸ்தியரோடு மடிந்தான். ஆனாலும் 40 ஆண்டு ஒரு தாடை எலும்பினால என்ன செய்யறான்? குவியல் குவியலாக பட்டு வீழ்த்துகிறான். அப்படியே வீழ்த்தி போடுகிறான். வெறும் தாடை எலும்பு எவ்வளோ இருக்கு? ஆண்டோட அபிஷேகம் அவன் மேலே வரும்போது 300 நரிகளை வாளோடு சேர்த்து கட்டி தீப்பந்தத்தை உள்ள பற்ற வச்சு பெலிஸ்தியருக்குள்ள வெள்ளாண்மை எல்லாம் அழிச்சு விடுறான். அவ்வளவு அபிஷேகம் நிறைந்தவன் வந்து புது கயிறு இல்லை, பெரிய கயிறு இல்லை, 7 கயிறு இல்லை, என்ன கயிறு கட்டின போதும் அவன் மேலுள்ள அபிஷேகத்தினால நெருப்புப்பட்ட நூல் போல் அவையெல்லாம் அழிந்தது. காரணம் தாயுடைய தியாகம். கற்ப காலத்தில் தாய்க்கு ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படி, ஆண்டவர் சொல்கிற நான் சொல்கிற கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு. 2 வார்த்தையும் கொடுக்கிறார். கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு. அப்போ பிள்ளை நசரேனாயிருப்பான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அநேக பெற்றோர் பிள்ளைகளை ஊழியத்திற்காக அனுப்புவாங்க. ஆனால் பெற்றோர் வீட்டில் ஜெபிக்கிறதே கிடையாது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்பிட்டோமா பெற்றோர் ஜெபிக்கணும். ஆமென். அது எந்த ஊழியமானாலும், பணிவிடை ஊழியமோ, சுவிசேஷ ஊழியமோ, இல்லை நம்ம கால் நடந்து போகிற ஊழியம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு தாயாக ஆண்டவர் மாற்றட்டும். வலது கரத்தை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நசரே விரதத்தில் காக்கும்படியாக நான் சிலதை தியாகமாக எடுப்பேன். ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41வது வார்த்தையில் அடுத்த தாய் குறித்து பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:41. ஹல்லேலூயா. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு, எலிசபெத் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு. போதும் பாருங்க, எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது வயிற்றில் இருந்த பிள்ளை
துள்ளிச்சு. இது அதே மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீங்கன்னா பிள்ளை துள்ளும், பிள்ளை துள்ளும். நமக்கு வசனத்தை நம்ம புறக்கணித்தோன்னா பிள்ளை துள்ளாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வசனத்தை கேட்குறவங்களா இருந்தால், நீங்கள் வசனத்தை கேட்குறவங்க பாருங்க, மரியாளுடைய வசனத்தை வார்த்தையை எலிசபெத்து காதினால கேட்டா. நம்ம காதினால கேட்கும்போது நம்ம வயத்தில் இருக்கிற பிள்ளை துள்ளும். அதில் பிள்ளைக்கு ஆசீர்வாதம். போ நீங்கள் கேட்குற ஒவ்வொரு வசனமும் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி. நாம் அசட்டை பண்ணக்கூடாது. நமக்கு உபவாச ஜெபம் வேண்டாம், ஒரு பெண்கள் ஜெபம் வேண்டாம், பெண்கள் ஜெபமே வேண்டாம். ஏன்னா அவங்க வந்தால் என்ன செய்வாங்க, பேசிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. வசனம் நல்லா பேசும்போது கேட்கணும், கண்ணி திறந்து கேட்கணும், தூங்கிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லா உயர்த்தி சொல்லுங்க. தூங்காம வசனத்தை என்ன செய்யணும், கேட்கணும். கேட்ட உடனே பிள்ளை என்ன செய்யும், துள்ளுமா துள்ளாதா? துள்ளும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும். வசனம் சொல்லுது, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவர்களில் யோவானை பார்க்கும் பெரியவன் இல்லை என்று இயேசுவே அந்த யோவானை குறித்து சாட்சி கொடுத்தார். ஸ்நாபக யோவான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானமும் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய வார்த்தையை எலிசபெத்து கேட்டா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். கேட்கும்போது பிள்ளையை கர்த்தர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. பாக்கியம் ஸ்திரீகளுக்குள்ளே அந்த பிள்ளையை பாக்கியவதி, அந்த தாயை பாக்கியவதி என்று சொல்கிற ஒரு காலம். கேட்கணும், வசனத்தை நல்லா கேட்கணும், வசனத்தை நல்லா வாசிக்கணும். நான் எப்போவும் சொல்லுவேன், வசனம் நல்லா வாசிக்கணும். வசனம் வாசித்து பாருங்க, சில வசனம் கிடைக்கும் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு சலனத்தை கொண்டு வரும், ஒரு தைரியத்தை கொண்டு வரும். சொல்லணும், ஆண்டவரே என் பிள்ளை அடிக்கிற பிள்ளையா இருக்கிறான், என் பிள்ளை துன்புறுத்த பிள்ளையா இருக்கிறான், கோபப்படுகிற பிள்ளையா இருக்கிறான், எப்படியெல்லாமோ இருக்கிறான்னு சொல்லும்போது சொல்லணும், உன் சந்ததி மேலே நாவியும் உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவே. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இந்த வார்த்தைகளை எல்லாம் போட்டு போட்டு வசனத்தை காதுகளுக்குள்ள போட்ட மாதிரி வசனத்தை நம்ம பேச ஆரம்பிக்கும் போது பிள்ளைக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டா. சும்மா இருக்கிற பிள்ளையெல்லாம் என்ன செய்யும், துள்ள ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. 6 மாசமான பிள்ளையே துள்ளிச்சு. அந்த பிள்ளை தான் கர்த்தர் பெரிய நிலைமையில் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அந்த யோவான் ஸ்நாபகன் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்ததினாலே அந்த ஏரோதியாளை பிலிப்புவின் மனைவி ஏரோது பிலிப்பு இடத்துல போய் சொல்றா. பிலிப்பு இடத்துல தைரியமா சொல்றா, நீ செய்கிறது தப்பு. ஏன்னா வசனத்தின்படி தப்பு. அவன் பெரிய ராஜாவா இருந்தாலும் பயப்படல, தைரியமா பேசுறான். அதுக்காக அவனுடைய தலையும் போச்சு. அதை கண்டெல்லாம் அவன் பயப்படல. பாருங்க, தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்கிறான். நீங்க வசனத்தை கேளுங்க, நல்லா கேளுங்க, நல்ல வசனத்தை வாசிங்க. வசனம் எவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு கேளுங்க. யாருமே தூங்காம கேட்கணும். வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, வசனத்தை தூங்காம கேட்கணும், வசனம் நல்லா கேட்கணும். ஹல்லேலூயா. நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். நம்ம சபையும் அப்படிதான். ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இல்லைன்னா என்ன செய்வோம், ஆண்டு விழா இல்லையா, நம்ம சபையில் ஆண்டு விழா நடந்ததுன்னா நம்ம எல்லோருக்கும் என்ன சந்தோஷம். அதே ஆண்டு விழா நைட்டு தான் நடக்கும், ஆனாலும் பஸ்ஸு கிடைக்கும், தூக்கம் வராது. ஹல்லேலூயா. அதே ஆண்டு விழா தவிர்த்து முழு ஜெபம் சொல்லி பாருங்க, ஐயப்போ என்ன பாடு. ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம தானே. ஆண்டு விழாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். திருவிழாக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கொடுக்குறோமா? எல்லாரும் கொடுப்போமா? ஆண்டுடைய வார்த்தைக்கு அதிகமாக கொடுக்கறதில்ல. இன்னைக்கு முதல் ஆண்டு சொல்கிறாரு,
உன் பிள்ளை அக்களிப்பாய் துள்ளி ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவர்களில் யோவானை பார்க்கலும் பெரியவன் இல்லை என்று ஆண்டவரால் சாட்சி பெறணும்னா உங்க காதுகள் வசனத்தை கேட்கணும். காதை பார்த்து சொல்லுங்க, காதை பார்த்து சொல்லுங்க, வசனத்தை கேளு, வசனத்தை கேளு. பைபிள் அதான் சொல்லு, காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லா சபைக்கும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான். காது இருந்துன்னா கேளு, ஆசீர்வதிக்கப்படுவேன். கேட்டா ஆசீர்வதிக்கப்படுவேன். அதான் காதுள்ளவன் கேடு. ஹல்லேலூயா. இப்போ வசனத்தை கேட்கணும். நம்ம நிறைய பெண்களை குறித்து பார்த்தோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 5வது வார்த்தை படிங்க. 2 ராஜாக்கள் 4:5. ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா. அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். ஹல்லேலூயா. இந்த தாய் எப்படி பிள்ளை, தீர்க்கதரிசியுடைய மனைவி, எப்படி பிள்ளைய வளர்க்குறாங்க? அவருக்கு 2 பிள்ளை. புருஷன் இறந்தாச்சு. பிள்ளைகளை பிடிச்சிட்டு போறதுக்கு கடன்கார வந்து நிற்கிறாங்க. பிள்ளையை தூக்கிட்டு போகணும். கடன்கார இன்னைக்கு மாதிரி கிடையாது. அன்னைக்கு கடன் கொடுக்கலைன்னா பிள்ளையை தூக்கிட்டு போவாங்க. இவங்க பிள்ளையை பிடிச்சிட்டு போகிறது தான் வந்தாங்க. எலிசாவிடத்தில் ஓடி வராங்க. என்ன செய்யணும்? என் புருஷன் நல்ல மனுஷன், கர்த்தருக்கு பயந்தவன், ஆனால் அவர் இறந்துட்டாரு. நான் இப்போ கடனாளியாக இருக்கிறேன். கடன்காரர்கள் என் பிள்ளையை தூக்கிட்டு போகிறாங்க. எலிசா ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரு, நீ போய் உன் பிள்ளைகளோடு கூட கதவை பூட்டிட்டு அயல் வீட்டுக்காரத்தில் வெறும் பாத்திரங்களை வாங்கி உள்ளே நிறுத்தி வைத்து உள்ளே நின்று உன்னிடத்தில் இருக்கிற ஒரு குடத்தில் இருக்கிற எண்ணெயை ஒவ்வொரு வெறும் பாத்திரங்களிலும் வார்த்து. இதுதான் அவன் கொடுத்த ரூல்ஸ். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உன் பிள்ளையோடு கூட அறை வீட்டுக்கு போகணும். ஹல்லேலூயா. உன் பிள்ளையோடு கூட அறை வீட்டுக்கு போகணும். அவ செய்த பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, குடும்ப ஜெபம் முக்கியமானது. குடும்பத்தோடு கூட நீ போகணும். பிள்ளைக்கு குடும்ப ஜெபம் என்னன்னு தெரியாது. ஹல்லேலூயா. குடும்ப ஜெபமா, சீரியலா குடும்ப ஜெபமா, ரீல்ஸா குடும்ப ஜெபமா? குடும்ப ஜெபத்துக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்க சில குடும்பங்களை எனக்கு தெரியும். அவங்க பேண்டு தட்டி சூப்பராக பாடுறதும் தெரியும். பக்கத்தில் போகும்போது அங்கே பேண்டு சத்தம் கேட்கும். அந்த வீட்டில் நாங்கள் போகிறது இல்லை, ஜாலர் தட்டி ஜெபிக்கிறாங்க. கரெக்டு டைம் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லா குடும்பங்களும் அந்த ஜெபம் நடைபெறுகிறதா? ஜெப டைம் இருக்குதா? ஆண்டவர் இன்னைக்கு கேட்குறாரு. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எங்கள் வீட்டில் எல்லாரும் ரசிக்கப்படலை, என்ன செய்கிறது? ஆனால் நீங்கள் தாய்மார்கள் அந்த டைமை ஒதுக்கும்போது கர்த்தர் பிள்ளைகளை அந்த டைமில் கொண்டு வருவார். கொஞ்ச நாளில் ஆண்டவர் செய்வார். 10 நிமிடமோ 20 நிமிடமோ சில தாய்மார் பக்கத்தில் பிள்ளைகள் போய் உட்கார்றதுக்கு காரணம் என்னது? இந்தியாவுக்கு தேசத்துக்கு எழுப்புதலுக்கு 1 மணி தனிமலம் என்னெல்லாம் ஜெபிக்கணுமோ எல்லாம் பிள்ளைகளை வச்சு ஜெபிப்பாங்க. அப்படி இல்லை குடும்ப ஜெபம். 2 பாட்டு பாடுங்க, ஒரு சங்கீதம் படியுங்க, கையை கோர்த்து உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இது இருந்தேன்னா சபைக்காக தேசத்துக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணி முடியுங்க. பிள்ளையுடைய விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி ஜெபித்தா சீக்கிரமாக, கொரோனா காலத்தில் நான் அடிக்கடி சாட்சி சொல்லியிருக்கிறேன். கொரோனா காலத்தில் தான் நாங்கள் 10 நாள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து வெறும் காய்கறிகள் அப்படின்னா மற்ற ஐட்டம்ஸ் ஒன்றும் எடுக்காமல் காய்கறிகளை சாப்பிட்டு ஜெபிக்க ஆரம்பித்த 1 மணி நேரம். அந்த ஜெபத்தின் விளைவை பிள்ளைகள் பார்த்து அவர்களுக்குள்ளே விசுவாசம் வந்தது. அந்த கொரோனா காலத்தில் தான் நமக்கு ஏற்கனவே உள்ள அந்த எல்லாம் அப்படின்னா கேமரா வாங்கினது சரிதான், இந்த பாக்ஸ் வாங்கினதும் சரிதான். பாருங்கள், எங்கேயா நடக்க லட்சக்கணக்கில் ரூபாய்க்கான காரியங்களை கர்த்தர் அந்த நாளில் வாக்கிய பண்ணினார். ஹல்லேலூயா. எல்லாம் வாசல் அடைபட்டு கிடக்கிற நிலைமையில கர்த்தருடைய கரம் அதன் மேலே வெளிப்பட்டது. ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும், ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரும். அது 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபமாக இருந்தாலும் அந்த ஜெபத்தில் ஜெயம் உண்டு. ஒரு குடும்பமாய் உட்கார்ந்து
நீங்கள் ஜெபிங்க. இதுதான் ஆண்டவர் கேட்குறா. பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசம் வந்தது. பிள்ளை வைக்க வைக்க என்ன நிரம்புது, என்ன நிரம்புது, சந்தோஷம் வருமா வராது? பிள்ளை தூக்கி வைக்கிறது காலியானது. அம்மா ஊற்றும் போது அது நிறைஞ்சு முழுக்கொடாது. பிள்ளை தூக்கி இங்கே வைக்கிறான், சந்தோஷத்தோடு தூக்கி வைக்குமானா? எவ்வளவு சந்தோஷம்! பிள்ளைகள் ஒவ்வொரு அற்புத செயலையோ ருசித்து பார்க்கிறதற்கு அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளைகளோட உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபம் அவர்களுக்குள்ளே விசுவாசத்தை வளர்க்கும், அவர்களுக்குள்ளே நம்பிக்கை ஊட்டும். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்ற செய்தி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்கும். ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பாக அது நடக்கும். தேவ பிள்ளைகளை கண்டிப்பாக எத்தனையோ காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி கடைசியாக சொல்றார், இனி பாத்திரமே இல்லை, இனி நிரம்ப வேண்டிய பாத்திரமே இல்லைன்னு சொன்னோன்னே எல்லாம் முடிஞ்சிட்டு, கடனும் தீர்ந்தது, அவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. பிள்ளைகளுக்குள்ளே அந்த விசுவாசத்தை வளர்த்த இந்த குடும்ப ஜெபம் ஒரு காரணம். கடைசியாக பாருங்க, 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11-19 அந்த வசனங்களை நீங்கள் படிக்கும்போது அன்னாள் பிள்ளை எங்கே வளர்த்துனாங்க? ஆலயத்தில் வளர்த்துன. ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு வாத்திருந்து பெற்றது, அழுது பெற்றது, துக்கத்துடனே வந்து எத்தனையோ வார்த்தைகள் கேவலமாக பேட்டு ஒரே ஒரு பிள்ளை கிடச்சி. பால் மறைக்க பண்ண பின்பு கத்தடி ஆலயத்தில் கொண்டு வளர்த்து. பெற்றோரே, அருமையான தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகள் அதிக நேரம் ஆலயத்தில் இருக்கட்டும், அதிக நேரம் ஆலயத்தில் இருக்கட்டும். எத்தனை பெற்றோருக்கு ஆசையாக இருக்குது? ஆலயத்தில் என்ன சத்தம் வரும்? கர்த்தருடைய சத்தம் வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தர் தன்னோடு பேசுகிற சத்தத்தை சாமுவேல் கேட்டு கேட்டு வளர்ந்ததினாலே 40 ஆண்டுகள் நியாயாதிபதியாக மாறினார். 40 ஆண்டுகள் தீர்க்கதரிசியாக மாறினார். 40 ஆண்டுகள் பாருங்க, அவனுக்கு ஆசாரியன் ஆகுது தகுதியே இல்லை. சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. சாமுவேலுக்கு கல்யாணம் ஆச்சு, சாமுவேலுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க, எல்லாமே இருந்தது. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி தான் என்று எல்லாரும் அறியப்பட்டது. காரணம் ஆலயத்திலே வளர்ந்தான். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆலயத்தில் வந்தாலும் அங்கே என்னதான் பேசுகிறாங்க, என்னதான் சொல்கிறாங்க, பலரும் பல காரியங்களை சொல்லட்டும், உன் பிள்ளை ஆலயத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வளரும்போது அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம பல நேரங்களில் டியூஷனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், யோகா கிளாஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், மியூசிக் கிளாஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், உற்றார் உறவினருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஆலயத்துக்கு கொடுக்கல. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்குறார். ஆலயத்தில் நம்ம பிள்ளை வளர்ந்துட்டாலே போதும், அந்த பிள்ளை ஆசீர்வதி. யோசுவா என்ற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். எத்தனையோ சிறந்தர்கள் பிரபலமானவர்கள் காலேப் இருக்கிறாரு இல்லையா, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் மோசைக்கு என்ன கொடுக்குறாரு? எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்லை, நீ யோசுவாவின் மேலே கையவை, அவனை அடுத்த கட்ட ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்து. புரிஞ்சா அவங்களுக்கு? காலேப் இல்லையா, அபிரதாப் இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க இல்லை, பெரிய பெரிய பிரபுக்கள் இருக்கிறாங்க இல்லை. ஏன் யோசுவாவுக்கு மட்டும் ஆண்டவர் கொடுத்தாரு? யோசுவா ஆலயத்தில் இருந்தா, ஆலயத்தில் இருந்த மேன்மை உண்டு. ஆமென் சொல்லுங்க. இப்போ பிள்ளை வளர்ப்பு, இந்த பெண்கள் பார்க்கிறோம், அவள் பிள்ளைகள் அவளை பாக்கியவதி, அம்மா பாக்கியவதி அப்படின்னு சொல்லுவாங்களாம். எல்லாரும் பற்றி கேட்டோம். பெரிய ஒரு மெசேஜ் அடுத்து தவறான பிள்ளைகளை எடுத்துற எல்லாம் எடுத்துட்டு இனி போகாது. சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. ஒன்று என்னது? அர்ப்பணிப்புள்ள ஒரு யெகோபோத் என்னும் ஒரு தாய் விசுவாசத்தோடு 3 மாதம் ஒழித்து வைத்து பாதுகாத்து தூர தரிசனத்தோடு அவளை பாதுகாத்து. 2வது யாரு? முன்னோர்களுடைய விசுவாசத்தை ஊட்டி வளர்த்த ஐனேக்காள், பெல்சாசருடைய தாய். பிதாக்கள் காலத்தில் இப்படி நடந்து விசுவாசத்தை ஊட்டி வளர்த்த ஒரு தாய். 3வது மேலான தரிசனம் உள்ள ஒரு தாய், சபதேயுடைய தாய். இந்த உலகத்துக்குரியதை கேட்கல, அவருடைய ராஜ்யத்தை குறித்து கேட்கிறான். 4வது நீங்க பார்த்தீங்கன்னா, தியாகத்தோடு கற்ப காலத்தில் கூட
தியாகத்தோடு தன்னை அர்ப்பணித்து தன் பிள்ளை நசிரேய விரதனாய் மாறுவதற்காக தான் நசிரேய விரதம் எடுத்துக்கொண்ட ஒரு தாய். 5வது பார்த்தீங்கன்னா, தன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட எலிசபெத் என்னும் ஒரு தாய், அவள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வளர்ந்ததினால் அவளுடைய பிள்ளையை கர்த்தர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற்றினார். 6வது பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசியுடைய மனைவி தன் குடும்பத்தோடு இணைந்து போய் அந்த இடத்துல போய் நின்று பிள்ளைகள் கொடுக்க கொடுக்க அதை நிரப்பின ஒரு அன்பான தாய். ஹல்லேலூயா. இந்த தாய்மாருடைய பிள்ளைகளுடைய சரித்திரத்தை பார்த்தோம். அவர்கள் பிள்ளைகள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, அவருடைய பிள்ளைகள் நியாயாதிபதி, அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் பாருங்க. தீமோத்தேயு ஒரு பெரிய ஒரு பிஷப்பாக ஆண்டவர் மாற்றினார். மோசே ஒரு பெரிய லீடராக தலைவனாக மாற்றினார். நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தினால், விசுவாசத்திலே வழி நடத்தினால், முன்னோடைய விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தார், நம்முடைய தலைமுறைகளும் உன்னத இடங்களில் ஆசீர்வாதமாய், அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். அப்படி எளிமை நிற்போமா? ஆண்டவரே, என் பிள்ளையும் பயன்படுத்தும். நீங்கள் கேளுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு பேரை சொல்லி ஜெபிங்க. இப்போ உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, என் பிள்ளையை பயன்படுத்தும். உங்கள் சண்டே ஸ்கூலில் சில உங்கள் பிள்ளைகளை தந்திருப்பாங்க. நீங்கள் சிலர் டீச்சராக இருப்பீங்க. அந்த டீச்சராக இருக்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளுக்காக, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்காக. ஹல்லேலூயா. சில பேர் போதகர் மனைவியாக இருப்பீங்க. உங்கள் சபையில் உள்ள பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி முதல்ல உங்கள் பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே என் பிள்ளையுடைமையாக்கி எழும்பி என்னை பாக்கியவதின்னு சொல்லணும். நாங்கள் விசுவாசமுள்ள தாயாக மாறணும் ஆண்டவரே. மேலான தரிசனமுள்ள தாயாக மாறணும் ஆண்டவரே. முன்னோருடைய சரித்திரத்தை சொல்லி சொல்லி வளர்க்கிற தாய்மாராக மாறணும் ஆண்டவரே. என் பிள்ளைக்காக தியாகத்தோடு செயல்படுகிற ஒரு பாயாக மாறணும் ஆண்டவரே. அர்ப்பணிப்புள்ள ஒரு தாயாக மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தாய்மாராக மாறணும் ஆண்டவரே. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தாயா ஆண்டவரே. ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவியை போல குடும்ப ஜெபத்தை உருவாக்குகிற ஒரு தாயாக நான் மாறணும் ஆண்டவரே. என் பிள்ளைக்காக நான் எதாவது செய்யணும். ஹல்லேலூயா. இயேசப்பா நினைக்கிறார், என் மகனுக்காக என் மகளுக்காக ஏதாவது செய்யணும்னு அவர் நினைக்கிற மாதிரி ஆண்டவரே, அவர் அதற்காக கல்வாரி சிலுவையை தெரிந்தெடுத்தார். நம்மை அவரோடு கூட சேர்க்கும்படியாக, அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்கும்படியாக, பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்கும்படியாக ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தையே தியாகமாக கொடுத்தார். சிலுவையை சுமந்தார். எத்தனை கசையடிகள், எத்தனை 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 நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் நமக்காக. அவரே அவருடைய சொந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக இவ்வளவு தியாகம் செய்தாரானால், நம்முடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நாம் எவ்வளவு தியாகம் செய்ய வேண்டும். ஓ ரபா ஷதரபலா துரிவி கபரபா. கேட்போம் ஆண்டவரா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இறங்கி பாருங்கப்பா. என் பிள்ளையை நடத்தக்கூடிய ஞானத்தை தாருங்கப்பா. எங்க பிள்ளைகளை வழி நடத்தக்கூடிய, நேர்வழியில் நடத்தக்கூடிய ஞானத்தை தாருங்கப்பா. எங்க பிள்ளைகளை நேர்வழியில் நடத்தி செல்லக்கூடிய ஞானத்தை தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. மேலான தரிசனமுள்ள தாய்மாராக மாற்றுங்க ஆண்டவரே. என் பிள்ளையை நடத்தக்கூடிய ஞானத்தை தாருங்க ஆண்டவரே. ரிஷாராகாதிராபாமா. ஹல்லேலூயா.
போதித்து தாருங்கப்பா, போதித்து தாருங்கப்பா, ஆலோசனை தாருங்கப்பா. ஆண்டவரே, என் பிள்ளைகளை நடத்தி செல்லக்கூடிய ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. என் பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை தாங்க, தாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை நடத்துங்கப்பா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்? கைதட்டி பாடுவோம். வழிநடத்தும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்? வழிநடத்தும் ஆவியானவரே, விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்பு நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்பு நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்கள் அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்பு எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்பு நடத்தி செல்லுமையா. சிம்சோனின் தாய் மனோபாவின் மனைவி அந்த குடும்பம் ஆண்டுட்டு கேட்டது, ஆண்டவரே, எப்படி நான் வளர்க்கணும், எப்படி தான் நடத்தணும், என் பிள்ளையை நடத்த தெரியலப்பா, வழி நடத்த கிருபை தாரு. எத்தனை பேர் கேட்குறோம், என் பிள்ளையை வழி நடத்த எனக்கு தெரியலை, எனக்கு வழி நடத்த கிருபையை தாரும் என்று சொல்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி, எப்படி நடத்தணும்ப்பா, எப்படி வழி நடத்தணும், எப்படி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல தாயாக மாறணும், என் பிள்ளை எழும்பி அவள் பாக்கியவதி என்று சொல்கிற ஒரு சத்தம் என் காதுகள் கேட்கணும், உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்கிற பிள்ளைகள், வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். என் பிள்ளையை வழி நடத்த தெரியல ஆண்டவரே, என் பிள்ளைக்கு போதிக்க தெரியலை, என்னை எப்படி நடத்தி செல்வேன்னு எனக்கு தெரியலை, என் பையன் சொன்னால் கேட்க மாட்டான் ஆண்டவரே, என் பையன் கீழ்ப்படுதல் இல்லை, இந்த பையனை எப்படி நடத்தன்னு தெரியலை, என் பொண்ணுக்கு சொல்லி சொல்லி பார்த்தேன் கீழ்ப்படியவே இல்லை, இந்த பொண்ணை எப்படி நடத்தணும்னு தெரியலை. அங்கலாய்க்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனோபாவின் குடும்பத்திற்கு ஆண்டவரை கற்றுக் கொடுத்தீரப்பா, எப்படி வளர்த்தணும், எப்படி நடத்தணும், என்ன விரதம் காக்கணும், என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் புசிக்கணும், என்னெல்லாம் புசிக்க கூடாது, என்னெல்லாம் குடிக்கணும், எதெல்லாம் குடிக்க கூடாது, எப்படி பிள்ளையை நடத்தணும்னு கற்றுக் கொடுத்தது போல இந்த நாளில் கரத்தை தூக்கி வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்த ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்கப்பா. பிள்ளைகளை வளர்த்தி எடுத்த நேர்மையான வழியில் வழிநடத்தின தாய்மார்களுக்காக ஸ்தோத்திரம்.
வேதாகமத்தில் எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளைகளை நேராக வழி நடத்தினார்கள். அந்த சிறந்த தாய்மார்களாக எங்களை நீர் மாற்றி அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். கிருபை கூட இருக்கட்டும். இயேசு மூல ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கிருபை கொடு. God bless you.